ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம கெட்டிமேளம்ல பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அஞ்சலி ஓப்பன் பண்ணியிருக்கோம். கேரேஜுக்கு யாருமே மெக்கானிக் வராத மாதிரி நம்ம மகேஷ் எல்லாரையும் அடித்து துரத்திடுறாரு. உடனே நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவராமன் சொல்கிறாரு இது மாதிரி சத்யான்னு ஒரு பையனை தெரியும், அந்த பையனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யாவை தேடி நம்ம அஞ்சலி போகிறாங்க. போய் பார்த்தா சத்யாவா நம்ம இவங்கள தான் கொண்டு வராங்க. ஒரு கேரக்டர் சத்யாங்கிற கேரக்டரு. அவங்க பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அஞ்சலி சொல்கிறாங்க, இவரே கொண்டு வர்றதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இவர் நல்லா இதால் அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் லக்ஷ்மிகிட்ட இது மாதிரி நம்ம புதுசாக நம்ம இதுக்கு மெக்கானிக் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை தான் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் பண்ணுங்கம்மா, யாரும் உதவி நமக்கு தேவையில்லை, எல்லாம் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி விரக்தியில் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவராமன் கொண்டு வந்துடுறாரு சத்யாவை. சத்யா வேலை செய்கிறத பார்த்தா அஞ்சலிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவர்னால நமக்கு நிறைய ஹெல்ப்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத மகேஷ் பார்த்துட்டு வம்பிழுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் சத்யா அடிக்க போயிடுறாரு. போனோன்னே பார்த்திங்கன்னா அங்கே அஞ்சலி பார்க்குறாங்க. மகேஷோட சண்டை போட்டு விட்றாங்க. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, சத்யாவை இங்கேருந்து அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிடுறாங்க. சத்யாங்கிற கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அநேகமாக ஒரு வேளை அஞ்சலிக்கு ஜோடியாக வந்தாலும் வருவார் போல இருக்குது. பொறுத்து தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.